Hi, hello. See, இப்போ UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கிற ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆப்ஷனல் பெஸ்ட் ஆப்ஷனல் இது எடுக்கலாம் அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. சரி, எல்லா ஆப்ஷனலும் பெஸ்ட்டு தாங்க. நான் எந்த ஆப்ஷனலும் வந்து கம்மி கூட அப்படின்னு எதுவும் நான் இது பண்ண விரும்பலை எப்போவுமே. சரிங்களா, நான் எப்போவுமே என்கிட்ட கேட்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்த ஆப்ஷனலும் கம்மி கூடலாம் கிடையாது, எல்லா ஆப்ஷனலுமே பெஸ்ட்டு தான், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. பட் ஸ்டில் தெர் ஆர் சர்டைன் ஃபேக்டர்ஸ். சில விஷயங்களை நம்ம முன்னிறுத்தி கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா சில ஆப்ஷனல் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிளாக இருக்குது அப்படின்னு என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி த மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனல் எடுக்கணும்னு ஒரு டவுட் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஆப்ஷனல் எடுக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 2-3 பேர் வந்து தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகே, உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இப்போ ஒரு 1 வீக் கிளாஸஸ் இதெல்லாம் போன அப்புறம் என்கிட்ட வந்து ஒப்பீனியன்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க டக்குன்னு கொஞ்சம் மூடு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வேறு ஆப்ஷனல் மாற்றிக்கிறலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஜஸ்ட் செட் இது பண்ணேன். அப்புறம் அவங்க ஆப்ஷனல் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன அவங்களுக்கு சொன்னனோ அதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து டக்குன்னு வேறு ஆப்ஷனல் மாற்றிக்கவான்னு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க இல்லையா, நம்ம கிளாஸில் இருக்க பசங்க, ஆன்லைனில் இருக்க பசங்க, ஆஃப்லைன் பசங்க, அவங்களுக்கு சொன்ன அதே இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா, தமிழ் லிட்ரேச்சரும் நல்ல ஆப்ஷனல் தான், நான் குறையெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஜியாகிரஃபியும் நல்ல ஆப்ஷனல் தான், ஆந்த்ரோபாலஜியும் நல்ல ஆப்ஷனல் தான். பட் ஆனால் சில ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும். என்ன சில ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஷனல் எடுத்து படிக்கிறோன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதம் 7 மாதம் குறைஞ்சது மினிமம் பேசிக் எஃபர்ட்ஸ் அதுக்கு போடணும். அதாவது அந்த ஆப்ஷனெல்லாம் புரிஞ்சு கற்றுக்கிறதுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ் எஃபர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனலுக்கு மினிமமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் அந்த மினிமம் பேசிக்லேருந்து அடுத்த லெவல் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு போகும்போது ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலுக்கும் நீங்கள் ஒரு 1 இயர் 1.5 இயர் எஃபர்ட் போட்டால் தான் அந்த மாஸ்டரி அப்படின்றது வரும். அந்த ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் த சப்ஜெக்ட்னு எடுக்கிறதுக்கு ஒரு 1.5 இயராவது நீங்கள் ஒரு ஆப்ஷனலுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா, எது எனி ஆப்ஷனல், தமிழ், மேக்ஸ், எனிதிங் யூ கால், எல்லா ஆப்ஷனலுக்கும் குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் எஃபர்ட் போட்டு நம்ம கற்றுக்கிட்டால் தான் அந்த கமாண்ட் கிடைக்கும், சப்ஜெக்டில் ஒரு கமாண்ட் கிடைக்கும். ஃபைன். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனலுக்கு போடுற அந்த 1.5 இயருக்கான எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ், ஐ மீன் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும், இல்லை எத்திக்ஸோ, எஸ்ஏஓ, இல்லை GS 1, 2, 3 எனிதிங் யூ கால் அண்ட் எஸ்ஏ, அப்புறம் இன்டர்வியூவில் கேட்குற மேஜர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேத்ஸ் தான் த ஈஸியஸ்ட் ஸ்கோரிங் ஆப்ஷனல். அழகாக கணக்கை போட்டால் அவன் ஃபுல் மார்க் போட்டுருவான், குறைக்கவே மாட்டான். நீங்கள் மேக்ஸில் வந்து 500 அவுட் ஆஃப் 500 எடுக்க முடியும், ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. த ஈஸியஸ்ட் வே டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னா மேக்ஸ் தான். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்ற இந்த எக்ஸாமை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு எஃபர்ட்ஸ் போடுவீங்க, ஒரு 1.5 வருஷம் உழைக்கணும் மினிமம். நீங்கள் என்ன தான் MSc மேக்ஸ் இல்லை MTech என்ன படிச்சிருந்தாலும் இங்கே UPSCக்குன்னு ஒரு மினிமம் ஒரு 1.5 வருஷம் எஃபர்ட் போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மேக்ஸுக்கு போடுற எஃபர்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து GSக்கு ஹெல்ப் பண்ணாது, எஸ்ஏக்கு ஹெல்ப் பண்ணாது, பெருசாக எதுவும் இன்டர்வியூக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸு, லெப்லஸ்ஸு, நியூட்டன் ராப்சன் மெத்தடு, ரெங்கி குட்டா மெத்தடு அப்படின்லாம் நிறைய பார்க்குறோம். அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா, மீனு, மீடியனு, மோடு, கிராஃப்ஸு, ப்ராபபிலிட்டி, பெய்ஸ் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் என்ன டிஃபரன்ஷியல் கால்குலஸ், மேக்ஸிமா, மினிமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆய்லர்ஸ் தியரமு, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸு, சால்விங்கு, தென் ட்ரிக்னாமெட்ரி, தென் மெக்கானிக்ஸு, எல்லாமே இது பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்ட், பெருசு மேக்ஸ். ஆனால் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுறோம். ஆனால் அந்த எஃபர்ட்ஸ் எதுவுமே GSக்கு ஹெல்ப் பண்ணாது, அந்த எஃபர்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு எத்திக்ஸுக்கும் எஸ்ஐக்குமே ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் ஆப்ஷனலுக்கு போடுற எஃபர்ட்ஸ்
உங்களோட ஜிஎஸ் பேப்பர்ஸ் 1 2 3 இல்லை எத்திக்ஸ் எஸ்ஏ எல்லாத்துக்குமே எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலே டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். இன்ஃபேக்ட் நிறைய பசங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சார் ரொம்ப டைம் எடுக்குது சார், என்ன சார் பண்ணலாம் சார், ரொம்ப டைம் எடுக்குது என்ன சார் பண்ணலான்னாங்க. யூபிஎஸ்சிக்கு வந்துட்டு டைம் எடுக்குதுங்கிறது ஒரு ப்ளேமோ ஒரு எக்ஸ்கியூஸோ கிடையாது. டைம் எடுக்க தான் செய்யும், நம்ம டைம் செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம டைம் எடுக்குதுன்னு நினச்சாலே அது செட் ஆகாது யூபிஎஸ்சியில், சரிங்களா? அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு சில ஆப்ஷனலில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும். அப்படி ஒரு சில ஆப்ஷனில் நாங்கள் எப்போவுமே ஒரு 2 ஆப்ஷனல் சஜஸ்ட் பண்ணுவோம். ஒன்று பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து சோஷியாலஜி. ஸோ இப்போ இங்கே வந்து நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றி பேச போகிறேன். சோஷியாலஜியை பற்றி நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன், சரிங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஏன் வந்து மற்ற ஆப்ஷனலோட ப்ரிஃபரபிள், நான் பெஸ்ட்டுன்னு கூட சொல்ல, மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் மேக்ஸிமம் ரெலவென்ஸ், மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெலவென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐஆர் தான். இப்போ ஜிஎஸ்ல எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, இந்தியன் சொசைட்டி இருக்குது, இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, எக்கானமி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜிஎஸ்ல ஓரளவுக்கு அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஃபிசிக்ஸு, கொஞ்சம் கெமிஸ்ட்ரி, கொஞ்சம் பயாலஜி, பயோடெக்னாலஜி எல்லாமே நம்ம ஜிஎஸ்ல படிக்கிறோம். ஆனால் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிக்கிறது மட்டும் நிறைய ஜிஎஸ்ல ஓவர்லாப் ஆகும். அதாவது மற்றதெல்லாம் 5% 10% அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் படிக்கிற கான்செப்ட், படிக்கிற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 65 to 70% வந்து ஜிஎஸ்ஸுக்கும் எஸ்ஏக்கும் பக்காவாக ஓவர்லாப்பிங்காக இருக்கும். இதில் வந்து நோ டவுட். அப்போது நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஆப்ஷனுக்கு போடுற எஃபர்ட்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. அது எங்கே வேணால் நீங்கள் ஜிஎஸ்ல, எத்திக்ஸில், எஸ்ஏல எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றது நாங்கள் உங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ் பேப்பர் 2 மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் 2ஓட டைட்டிலே வந்து இந்தியன் பாலிட்டி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் தான். அதாவது ஒரு ஃபுல் ஜிஎஸ் பேப்பருக்கு ஒரு ஆப்ஷனலோட ஆல்மோஸ்ட் ஃபுல் சிலபஸ் அப்படியே கொண்டு வர்றதுன்னா அது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தான். பேப்பர் 1ல் கொஞ்சம் ஜியாகிரஃபி இருக்கும், கொஞ்சம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கும், கொஞ்சம் ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்கும், கொஞ்சம் மாடர்ன் இந்தியா இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் ஒரு ஹோல் பேப்பரே உங்களுக்கு பாலிட்டி இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை சென்ட்ரலைஸ் பண்ணி இருக்குன்னா அது GS2 தான். அண்ட் ஒரே ஆப்ஷனல், த ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். தென் நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் 1ல் எடுத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா கீழே பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ், சோஷியலிசம், கம்யூனிசம் எக்ஸெட்ரா அண்ட் தேர் வேரியஸ் ஃபார்ம்ஸ்னு சிலபஸில் GS1ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதை நோட்டே பண்ணுறதில்ல. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க, ஆனால் அது கீழே இந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ்னு சிலபஸில் இருக்குது. தென் நீங்கள் GS3 எடுத்திங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி, இதெல்லாமே அந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸு, நக்சலிசம், இதெல்லாமே பாலிட்டி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எத்திக்ஸ், எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் வேர்ல்டு, சோஷியல் ரிஃபார்மர்ஸ் டீச்சிங்ஸ், இது எல்லாமே எத்திக்ஸில் கோர் சிலபஸாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எத்திக்ஸில் வந்து இந்த சிலபஸில் யாரோட பேரும் கொடுக்கல. அதாவது இந்தந்த ஃபிலாசபரு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டிலு அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்கல. இல்லை சாக்ரட்டிஸு, இல்லை வந்து சிசேரோ, செயின்ட் ஆகஸ்டின் தாமஸ் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்கல. அது மாதிரி சோஷியல் ரிஃபார்மர்ஸ்க்கு எத்தனை சோஷியல் ரிஃபார்மர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற எந்த லிஸ்ட்டுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு ஜெனரிக்காக கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ்னு ஜெனரிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜெனரிக்காக இருக்கும்போது ரொம்ப ஓப்பன் ஹெண்டடாக இருக்குது. நீங்கள் வேர்ல்டில் எங்கேருந்து எதை எடுத்தாலும் அது ஒரு ஃபிலாசபி மாதிரி ஆகிடும். பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபின்ற அந்த ஒரு டைமென்ஷனில் ஃபிலாசபி கற்றுக்கிட்டீங்க, ஃபிலாசபர்ஸு, திங்கர்ஸு, ரிஃபார்மர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எத்திக்ஸுக்கு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாகவே இருக்கும். ஏன்னா நான் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பழைய யூபிஎஸ்சி கொஸ்டின் ஒன்று இருக்குது. இஃப் ஐ எம் ரைட் 2016 அனலைஸ் ஜான் ரால்ஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து டைரெக்டாக பொலிட்டிக்கல் சயின்ஸில் தியரிஸ் ஆஃப் ஜஸ்டிஸில் இருக்குது. அதுக்கப்புறம் எத்திக்ஸில் இன்னொரு டாபிக் என்னென்னா எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னு சிலபஸில் இருக்குது. ஸோ எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அவன் சிங்கிளாக ஒரு இதில் கொடுத்துட்டான். பட் ஆனால் அதுக்குள்ளே நிறைய ஸ்டஃப் நம்ம
தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ். அப்புறம் எஸ்ஏல எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் பாலிட்டி சொசைட்டி ரிலேட் ஆகாமல் வரவே வராது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கோட்ஸ், நிறைய ஃபிலாசபர்ஸோட கோட்ஸ் அப்படியே கொடுக்குறாங்க. அண்ட் அந்த கோட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபரோட கோட்டு தான். ஏன்னா ஹெஜலோட கோட்டு கொடுத்துருக்காங்க, மார்க்ஸோட இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய என்னால் கோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எஸ்ஏ எழுதுறதுக்குமே இந்த பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் எடுத்திங்கன்னா பயங்கர ஹேண்டியாக, பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஃபைன். அடுத்து இப்போது நிறைய பசங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டவுட் என்னென்னா, பிஎஸ்ஐஆர் வந்து லெங்க்தி பேப்பர். இது ஒரு பெரிய ஒரு கொஷின் ஆஃப் டவுட் இருக்குது. பிஎஸ்ஐஆர் ரொம்ப லெங்க்தியாக இருக்கும் அப்படின்றாங்க. பிஎஸ்ஐஆர் லெங்க்தியே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கேட்டால் பிஎஸ்ஐஆர் தான் ரொம்ப கம்மியான சிலபஸ் அப்படின்னா. அதாவது குறிப்பிட்ட சில சாப்டர்ஸ், அது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் கிளாஸில், குறிப்பிட்ட சில சாப்டர்ஸை படிச்சுட்டா மற்ற சாப்டர் வந்து அவ்வளோ டைம் எடுக்காது, ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல் செக்ஷன் ஏல கார்ல் மார்க்ஸ், வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டில் கார்ல் மார்க்ஸ் படிச்சுட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸில் மார்க்சிசம் கவர் ஆகிடும். அப்புறம் எல்லா சாப்டர்லேயும் மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட்டு, மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஜஸ்டிஸு, மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி, மார்க்சிஸ்ட் அப்ரோச் டு ஸ்டடி பாலிடிக்ஸ்னு அப்படி அப்புறம் வந்து தியரிஸ் ஆஃப் ஸ்டேட்டில் நியோ மார்க்சிஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரல் மார்க்சிஸ்ட்டு. மார்க்சிசம் இல்லாத சாப்டரே கிடையாது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் எடுத்தீங்கன்னா அகெயின் மார்க்சிஸ்ட் அப்ரோச் டு ஸ்டடி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு. நீங்கள் எந்த இடத்தாலும் மார்க்சிசம் உள்ளே வந்துடும். சரிங்களா? அது மாதிரி தான் லைக் லிபரலிசம் ஆகட்டும், இல்லை சோஷியலிசம், காந்தியிசம், ஃபெமினிசம், எனிதிங் யூ நேம் இட், எல்லாமே அப்படியே ஓவர்லாப்டு தான். ஸோ அதனால் இங்கே படிக்கிறதுமே ஆக்சுவலாக கம்மி தான். அது ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் எப்படி படிக்கிறதுன்னு அப்ரோச் தெரியாமல் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி எங்கேயோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தடவிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. நம்ம வந்து அது என்ன பண்ணணுன்றதை நம்ம இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதனால் இது லெங்க்தியே கிடையாதுங்க. இது ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டு. பட் ஆனால் அது லெங்க்தியாக ஆக்கி வச்சுட்டாங்க. அது ஒரு மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். சரிங்களா? தென் கம்மிங் டு திஸ் சோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இன்னமும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து ஒரு நோட்ஸ் வாங்கினா போதும், இல்லை ஏதோ ஒரு டாப்பர் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே நோட்ஸ் அப்படிங்கிறது புல்லட்டட் ஃபார்மில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நோட்ஸ் வேறு, டெக்ஸ்ட் புக் வேறு. ஏன்னா நிறைய இப்போ பிடிஎஃபே டவுன்லோடபிள் பிடிஎஃப் நோட்ஸ்லாம் வந்திருக்கு. நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் 1 நோட்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் 2 நோட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து புல்லட்டட் ஃபார்மில் ஸ்ப்ளிட் பண்ணி பாயிண்ட்டாக போல்டு, இட்டாலிக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தது தான் நோட்ஸ். ஆனால் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வெறும் நோட்ஸ் படிக்கும்போது என்ன ஆகும்னா, வேறு வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டாக அந்த கான்செப்டை வந்து டெவலப் பண்ணி கொடுக்க முடியாது, கஷ்டமாயிடும். ஏன்னா நான் இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம மெயின்ஸ் பேட்சில் இருக்கிற பிஎஸ்ஐஆர் ஸ்டூடெண்ட்ஸு ஆன்சர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சில ஆன்சர்லாம் வந்து ரொம்ப இதுவாக புல்லட்டடாக இருந்தது, பட் கண்டென்ட்டாக ஒரு சாலிடாக இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், என்ன பையன்ப்பா அப்படின்னா, இல்லை சார், நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணேன், இல்லை ஃப்ரீ டவுன்லோடு எடுத்தேன், அப்புறம் அந்த மேடம் அந்த சார் நோட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அது மட்டும்தான் படித்தேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. பேசிக்காக இங்கே என்ன பிரச்சனைனா, எல்லாருமே நோட்ஸ் தான், அது வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் கிடையாது. அதனால் எப்போவுமே இந்த வெறும் நோட்ஸ் படித்தா நிறைய எழுத முடியாது. நான் வந்து அந்த நோட்ஸு குட்டு பேடுங்கிற டிஸ்கஷனுக்குள்ளேயே போகலை. எந்த நோட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நாங்களே நோட்ஸுன்னு ஒரு வெர்ஷன் கொடுத்தோம்னா அது வந்து சஃபிஷியன்ட் கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் ஒரு விஷயத்தை படிக்கணும். அது ஃபிலாசபராக இருந்தாலும் சரி, இல்லை லிபரலிசம், ஐடியாலஜி, எனிதிங் எதுனாலும் ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ்பை கொடுக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு எல்லாமே டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் தான் கொடுக்குறோம், நோட்ஸாக கொடுக்க மாட்டோம். அதனால தான் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 புக்காக கொடுக்குறோம். இந்தியன் பாலிட்டிக் 2 புக்கு, பொலிட்டிக்கல் தியரிக்கு ஒன்று, பொலிட்டிக்கல் தாட்டுக்கு ஒன்று, அப்புறம் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ்க்கு ஒன்று, இந்தியா அண்ட் வேர்ல்டுக்கு ஒன்று. ஒரு சில நேரம் பசங்க கேட்பாங்க, சார் என்ன சார் புக்கு நிறைய பெருசாக இருக்குது அப்படின்பாங்க. புக்கு சைஸை பார்க்காதப்பா, கண்டென்ட்டை மட்டும் பாரு. உள்ளே படித்தேன்னா ஒன்றுமே இல்லை, புரிஞ்சுக்கிறது தான், இங்கே கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ரெண்டாவது வந்து
நீ வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்காக படிக்கிறது தான்ப்பா உனக்கு எப்போவுமே ப்ரொடக்டிவாக இருக்கும். அதுவும் மெயின்ஸுக்கெலாம் வந்து டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் ஒரு ஃப்ளோவாக ஒரு கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதா. நீ வெறும் நோட்ஸாக நினச்சி படிக்கணும்னு நினச்சேன்னா அது வந்து இட் வில் நாட் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருப்பேன். அங்கே தான் பிரச்சனை. அந்த நோட்ஸாக படிக்கும்போது என்னென்னா அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் உட்காராது. நமக்கு ஒரு பாயிண்ட், ஒரு மெட்டஃபாரிக்கலாக ஒரு ஃப்ரேஸ் தெரியும். பட் அந்த ஃப்ரேஸை வந்து கரெக்டாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஒரு பாயிண்ட்டாக உட்கார வைக்கிறதுக்கு ஒரு 2-3 லைன் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு எழுதுறதுக்கு நோட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறேன். நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கொடுக்குற புக்ஸ் புக் அது டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நோட்ஸ் மாதிரி வெறும் புல்லட்டடாக இருக்காது. ஃப்ளோவாக ஒரு ரன்னிங் மேட்டராக கண்டென்ட்டாகவே தான் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். அண்ட் அது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சப்ஜெக்டில் ஒரு கமாண்ட் எடுக்கலாம். சரி, இதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நம்ம புக்கை படித்து ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஸ்கோர், அதாவது 286 எடுத்த ஒரு கேண்டிடேட் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் கேளுங்க, அவங்க வாயிலிருந்து கேட்டால் நீங்கள் நம்புவீங்க. My score in political science and international relations is 286, and this has helped me to push the overall score and to get a place and secure a place in civil services. So this is my lifesaver, and one of the main attributes and the most main attribute is because of Raja sir, and the books which he had given to me had all the concentrated stuffs which were very essential, which should not be missed out at all while writing the mains. So while referring to this book, we can understand these are the crispy short notes which can really help in the mains, especially when the time is very limited and when you don't have much choice for reading several books. So you can use this as one shortcut material. Okay. ஸோ இப்போ இந்த கிளிப்பிங் பார்த்தீங்க இல்லையா, இவங்க நம்ம புக்கை தான் படித்தாங்க, உங்கள் நோட்ஸ் எல்லாம் படிக்கலை. நம்ம புக்கு டெக்ஸ்ட் புக்காக வாங்கி நான் சொன்னதான் அப்படியே டிட்டோவாக எடுத்துக்கிட்டு வெர்பாட்டிமாக நான் சொன்ன மாதிரி படித்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்கோர் 286 இன் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அவங்க எடுத்திருக்காங்க அண்ட் அவங்க வாயிலே சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. டெக்ஸ்ட் புக், அதாவது நம்ம புக்கு படிச்சிருக்காங்க. ஸோ த பாயிண்டர்ஸ் நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் என்ன வேணால் என்னை அடித்தாலும் அதே விஷயத்தை திருப்பி அடிச்சு சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் அடித்து சொல்லுவேன். நம்ம புக்கு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் பக்காவாக ஹோம்ஒர்க் பண்ணி பக்காவாக படிச்சிங்கன்னா, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 260 to 270 மினிமம் வரும். இது வந்து கேரண்டீடாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம புக்கை கம்ப்ளீட்டாக தரோவாக படித்து புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. புரிஞ்சுக்கணும். கான்செப்ஷுவலாக அதை வந்து ஒரு கிளாரிட்டியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா என்ன வேணாலும் உலகத்தில் நடக்கும். வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், இந்தியன் பாலிட்டி ஆகட்டும், என்ன வேணால் நடக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம இந்த கான்செப்டோட லிங்க் பண்ண தெரியணும். அதுக்கு தான் நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு, பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஒரு சப்ஜெக்டாகவே படிக்கிறோம். அப்படி நீங்கள் ரிலேட்டபிளாக கன்வெர்ட்டிபிளாக படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஸ்கோர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேஸ் ஆல்சோ 260 265 எடுக்க முடியும். 280 சூப்பராகவே எடுக்கலாம். ஒன்றுமே கஷ்டம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும். அண்ட் நோட்ஸை டிபெண்ட் பண்ணி எப்போவுமே எந்த சப்ஜெக்ட்டுக்குமே நான் நோட்ஸ் டிபெண்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவேன். புக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் படிக்கணும். டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் படித்தாதான் ஒரு நரேட்டிவாக ஒரு ஃப்ளோ ஒன்று செட் ஆகும் மென்டலி. அந்த ஃப்ளோ ஒன்று மென்டலி செட் ஆனால் தான் நம்மளால் ரைட்டிங் எபிலிட்டி கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல நான் திரும்பவும் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். நம்ம புக்கு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் இருக்குது, நோட்ஸ் ஃபார்மேட்டில் இல்லை. புல்லட்டடாக சும்மா ஷார்ட் நோட்ஸ்லாம் பக்காவாக ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் படிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் மினிமம் 265 270 அசால்ட்டாக எடுக்க முடியும். அண்ட் இதை நான் சொல்லலை, நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நம்ம புக்கை படித்து 286 எடுத்த கேண்டிடேட்டே தான் சொல்லியிருக்காங்க. நீங்களே தான் கேட்டீங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்ஐஆரை ஒரு ஆப்ஷனாக எடுத்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரியில் ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், வேர்ல்டு பாலிட்டிக்ஸ், இந்தியன் பாலிட்டி எல்லாமே வந்து ஒரு 25 to 30 கொஸ்டின் பண்ணலாம். தென் GS 1 ரிலேட்டபிள், GS 2 ஹோல் பேப்பரே பிஎஸ்ஐஆர் தான். தென் GS 3 இன்டர்னல் செக்யூரிட்டி, டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் ரிலேட்டட் கான்செப்ட்ஸு, எத்திக்ஸில் வந்து ஃபிலாசபர்ஸு, தென் எஸ்ஏ வந்து நிறைய டாபிக் ஆல்மோஸ்ட் என்னென்னா பாலிட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி ரிலேட்டட் தான்.
ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்ல மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனல். நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாப்பர்ஸுமே லாஸ்ட்டு 10 இயர்ஸில் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். டாப் 10ல் ஆல்மோஸ்ட் எவரி இயர் மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் வந்து பிஎஸ்ஐஆர். ஓகே, சில இயரில் சில டாப்பர்ஸ் வேறு ஆப்ஷனில் வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் பிஎஸ்ஐஆருங்கிறது ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக அப்படியே நிற்கிது. ஒரு டாப் 10 டாப் 20ல் நிறைய பேர் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா சக்தி துபே அவங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1 அண்ட் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் தான், சரிங்களா. அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் 2 ஹர்ஷிதா கோயல் அவங்களும் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் தான். ஸோ த பாயிண்டர்ஸ் பிஎஸ்ஐஆர் எடுத்திங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டாலாம் போயிட மாட்டீங்க. அண்ட் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ஆசச் இதனோட பேசிக் டிமாண்ட் பேசிக் நேச்சரே என்னக்கா தான், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான், சரிங்களா. ஸோ பிஎஸ்ஐஆர் இஸ் தி பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனல். Because all optionals are best now, but PSIR is the most preferable and most fit optional for UPSC civil services exam, considering the other factors like GS, SA, or ethics, or you call interview also நிறைய questions வந்து politics related தான், world politics இல்லை society related தான் உங்களுக்கு வரும். So PSIR is the most fit, the best fit or the most preferable optional as far as UPSC civil services exam is concerned. And நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நம்ம கொடுக்குற புக்ஸு நம்ம கொடுக்குற டெஸ்ட் பேப்பர்ஸை மட்டும் வெர்பேட்டிமாக சாலிடாக ரிலீஜியஸாக மெட்டிகுலஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் 265 270 நீங்கள் எடுக்க முடியும், நான் கேரண்டீடாகவே சொல்ல முடியும், சரிங்களா. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, பை பை. நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் சார் கிட்ட தான் வந்து ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டது. அவங்க வந்து கரெக்ட் பண்ணி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணும்போது எனக்கு பேசிக் ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து உள்ளே வந்தது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், பேசிக்ஸ் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் எனக்கு பேசிக்ஸ் வந்து இங்கே இந்த ரொம்ப நல்லா கற்றுக்கிது சார். உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கோர் எவ்வளோ? ஐ ஃபர்காட், நீ சொன்னீங்க பட் ஐ 286. ஓ கிரேட், தெரியலையே, தெரிஞ்சால் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே. இல்லை எனக்கு ஞாபகமே இல்லை, உங்கள் ஸ்கோர் ஞாபகம் இல்லை. 286ங்கிறது ரொம்ப சூப்பர் ஸ்கோர் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர்ஸ். 286ங்கிறது ரியலி குட் ஸ்கோர் இல்லையா?